நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 438வது திருநாமம் புவே நமக. விண்வெளியில் உடும்பு போன்ற வடிவில் ஒரு நட்சத்திர கூட்டம் உள்ளது. அதற்கு சிம்சுமாரா சக்கரம் என்று பெயர். இந்த சிம்சுமார சக்கர வடிவில் திருமாலே எழுந்தருளி உள்ளார். திருமாலின் நட்சத்திரமயமான இந்த வடிவின் வால் பகுதியில் தான் துருவ நட்சத்திரம் உள்ளது. இந்த சிம்சுமார வடிவை பற்றிய முழு விவரம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் 2ஆம் அம்சம் 9ஆம் அத்தியாயத்தில் உள்ளது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது சௌகந்திகா என்னும் அதிசய மலரை பற்றி கேள்விப்பட்டாள் திரௌபதி. அந்த மலரை பற்றிய செய்திகளை பீமனிடம் கூறி தனக்காக அம்மலரை பறித்து வருமாறு கேட்டுக்கொண்டாள் திரௌபதி. திரௌபதி, கவலைப்படாதே, எனது வலிமையை பற்றி நன்றாக அறிவாய் அல்லவா? எனது வலிமையால் அந்த மலரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று முழங்கிவிட்டு சௌகந்திகா மலரை தேடி சென்றான் பீமன். காட்டுப்பாதையில் பீமன் நடந்து சென்ற போது வழியில் ஒரு வயதான குரங்கு படுத்திருந்தது. ஏ குரங்கே, வழிவிடு என்று கர்வத்துடன் சொன்னான் பீமன். அந்த குரங்கோ, நான் மிகவும் களைப்போடு இருக்கிறேன், நீ வேண்டுமானால் என்னை தாண்டி செல் என்று தழுதழுத்த குரலில் கூறியது. ஏ குரங்கே, நீ வயதான குரங்கு போல் தெரிகிறாய், உன்னை தாண்டி செல்வது அவமரியாதை, எனக்கு நீ வழிவிடுவதே முறை, வழிவிடு என்றான் பீமன். சரி, நீயே என் வாளை தள்ளி வைத்து விட்டு செல் என்று சொன்னது குரங்கு. குரங்கின் வாளை இரு கைகளாலும் பிடித்து நகர்த்த பார்த்தான் பீமன். 1000 யானை பலம் கொண்ட பீமனால் குரங்கின் வாளை அசைக்க கூட முடியவில்லை. அப்போது கர்வம் குறையப்பெற்ற பீமன் பணிவோடு, நீங்கள் யார் என்று குரங்கிடம் கேட்டான். நீ யார் என்று அக்குரங்கு கேட்டது. நான் பீமன், வாயுதேவனின் அருளால் குந்தி தேவிக்கு பிறந்த மகன் என்று சொன்னான் பீமன். நான் உனது அண்ணன் என்றது குரங்கு. என்ன என்று பீமன் கேட்க, ஆம், வாயுதேவனின் அருளால் அஞ்சனா தேவிக்கு பிறந்த ஆஞ்சநேயன் நான், நீ எனக்கு தம்பி ஆவாய் என்று சொல்லி தனது சுயஸ்வரூபத்தை காட்டினார் ஹனுமான். பீமனது செருக்கு மொத்தமாக அடங்கிவிட்டது. ஹனுமான் பீமனிடம், நீ மலர்பறிக்க சென்ற பாதை தேவர்கள் பயணிக்கும் பாதை, அதில் பல ஆபத்துக்கள் உள்ளன, நான் கூறும் வழியில் செல் என்று சொல்லி அவரே பீமனை சௌகந்திகா மலர் இருக்கும் குளத்துக்கு அழைத்து சென்று மலர்களை பறித்து கொடுத்தார். மேலும், பீமா, நீ போர்க்களத்தில் சிங்கம் போல் முழங்கும் போது என் குரலும் உன் குரலோடு சேர்ந்து கொள்ளும். நமது ஒலி பாண்டவ சேனைக்கு பலத்தையும் கௌரவ சேனைக்கு பயத்தையும் கொடுக்கும். அர்ஜுனனின் தேர்கொடியிலும் நான் இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று சொல்லி சௌகந்திகா மலர்களை பீமனுக்கு வழங்கினார் ஹனுமான். தான் பலசாலி என்றும் தன் பலத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்றும் கருதிய பீமனிடம், நீ பலசாலி என்று நினைப்பது எவ்வளவு தவறோ அதே அளவு நான் பலசாலி என்று நினைப்பதும் தவறு. நம் இருவருக்கும் உள்ளே இருந்து கொண்டு நம்மை தாங்கி சக்தி அளிப்பவர் திருமால், அதை நீ மனதில் வைத்துக்கொள் என்று அறிவுரை சொல்லி அனுப்பினார் ஹனுமன். இவ்வரலாற்றை பாலகவி சுந்தர்ராஜன் சுவாமி ஹனுமத் பஞ்சாஷத்தில் புஷ்பம் சௌகந்திகாக்கியம் ஹிமகிரி விபினே கிருஷ்ணயா பிரார்த்திதம் யத் பிராத்ரே பீமாய தஸ்மை ததவச்சய கிருதே காம்யயா பிராம்யதே பிராக் சந்தர்ஷ்யானுகிரகம் யோ வ்யதரதபஹர ஸ்கந்தயோர் அஸ்ய கந்தம் கந்தம் சம்சாரபந்த பிரதமபஹரதாத் கந்தவாஹாத்மஜோனஹா என்று வர்ணித்துள்ளார். கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருநரையூர் என்ற திவ்ய தேசத்தில் சௌகந்திகா ஹனுமான் தனி கோவில் கொண்டு காட்சி தருகிறார். கையில் சௌகந்திகா மலரை ஏந்திய வடிவில் காட்சி தரும் அந்த ஹனுமனை தரிசிக்கும் போதெல்லாம் நாம் பெரியவர் அல்ல, உள்ளிருந்து நம்மை தாங்கும் இறைவனே பெரியவன் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அனைவரையும் தாங்குபவன் தானே என்பதற்கு சான்றாக திருமால் சிம்சுமார சக்கர வடிவில் விண்வெளியில் காட்சி தருகிறார்.
எந்த துருவஸ்தானம், நட்சத்திரம், கிரகங்கள் உள்ளிட்டவற்றை தாங்குகிறதோ அந்த துருவஸ்தானத்தை தனது வால் பகுதியில் கொண்ட சிம்சுமார சக்கர வடிவில் திருமால் விளங்கி அனைவரையும் அனைத்தையும் தாங்குபவர் தானே என்பதை உணர்த்துகிறார். பூஹு என்றால் தாங்குபவர், அனைத்தையும் அனைவரையும் தாங்குவதால் திருமால் பூஹு என அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 438வது திருநாமம். புவே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களை திருமால் தாங்கி காத்தருளுவார். நாராயண நாராயண.